உலகெங்கிலும் வாழக்கூடிய கும்பம் ராசி மற்றும் கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கும்பத்துல அவிட்டம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த ஒரு வருட காலம் இந்த குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியினால என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் கடந்த ஒரு வருடங்களாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷப ராசியில பயணிச்சுட்டு இருந்தாரு. இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மிதுன ராசிக்கு. மிதுனம் ராசி காலபுருஷனுக்கு 3ஆவது ராசியாகவும் உங்களுடைய ராசிக்கு 5ஆவது ராசியாகவும் வருவதனால உங்களுக்கு ஸ்தான பலனாக அதிர்ஷ்ட குரு அப்படிங்கக்கூடிய பலனை அடுத்த ஒரு வருட காலம் குரு பகவானால் அனுபவிப்பீர்கள். அது இல்லாம மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசியை தன்னுடைய பார்வையில் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே போல இந்த 9ஆம் பார்வை இல்லாத குரு பகவானுடைய 5ஆம் பார்வை மற்றும் 7ஆம் பார்வையும் பலம் தரும். தனுசு ராசியினை பார்வையிடக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும், துலாம் ராசியினை பார்வையிடக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆவது இடத்தினையும் பார்வையிடுகிறார். இது மிக அதி அற்புதமான காலகட்டமாக கும்பம் ராசிக்கார அன்பர்களுக்கு இருக்கும். இந்த ஜென்ம சனி காலத்திலிருந்து ஒரு விடுபட்டு இப்ப பாத சனியை அனுபவிக்க இருக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வருவார். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, நம்ம பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்வு வந்துட்டா நம்ம அதை கடந்து போயிடலாம் இல்லையா, அதுக்கான ஒரு நேரமாக தான் இருக்கும். 5ஆம் இட குரு அப்படிங்கிறது அதிர்ஷ்ட குருன்னு எதனால சொல்லப்படுகிறது அப்படின்னா, 5ஆம் இடம் நமது ஆசைகள் அடுத்த கட்டம் நகரும். எனக்கு இதுதான் ஆசை, நான் பெருசா கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு ஆசை இல்லை, நான் இது என்னோட டார்கெட், இதான் என்னுடைய நோக்கம், இதுதான், அதை நோக்கி பயணிக்கிறேன் அப்படிங்கும் போது உங்களுடைய உழைப்பிற்கு குருவினுடைய முழுமையான அனுகூலம் கிடைக்கும். இறை அருள் கிடைக்கக்கூடிய வருடம். சரியாக இந்த ஒரு வருட காலம் நம்ம காத்தடிக்கும் போதே தூத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது போல குருவினுடைய கோட்சார கிரக பார்வை இருக்கக்கூடிய காலகட்டமானது நமக்கு ஒரு சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும், நிறைய சுப காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல குலதெய்வத்தினுடைய அனுகூலமும், இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலமும், உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலமும் கிடைக்கும். கும்பராசியில பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும், கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமே நீங்கள் வணங்க வேண்டிய உபாசனை செய்யக்கூடிய தெய்வமாக வரும். அதனால புதன் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக வருவார். பெருமாளுடைய வழிபாடு, மகாவிஷ்ணுவினுடைய திருநாமங்களை எதையோ ஒன்று நீங்கள் பற்றி கொண்டு வாழ்ந்தாலே உங்களுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும். குருவினுடைய இந்த கோச்சார அனுகூலமானது சரியாக 12 மாதங்கள் இருந்து உங்களுக்கு பலாபலன் தரும். அதுபோல காற்று தத்துவமான கும்பம் ராசிக்கார அன்பர்கள் இறை வழிபாடாக வாயு புத்திரன் என்று சொல்லக்கூடிய அனுமன் வழிபாடு செய்வதும் ஆகச் சிறந்த நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும்.